ஹலோ மக்களே, லோகேஷ் கனகராஜ் ஆக்டிங்கில் டிசி மூவியோட டைட்டில் ட்ரீசர் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த 100% சேஃப் அண்ட் செக்யூரிட்டியான ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. நீங்கள் 100% நம்பலாம். மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லோகேஷ் கனகராஜை டைரக்டர்லேருந்து இப்போ நம்ம ஆக்டராக பார்க்க போகிறோம். அதாவது அந்த படம் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அருண் மாதேஸ்வரன் ஃபஸ்ட்டு யாருன்னா ராக்கி, கேப்டன் மில்லர், சானிக் ஆயுதம், இந்த மாதிரி 3 படம் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் 3 படமும் ரத்தம் தெறிக்க அந்த மாதிரி ஒரு படம். அப்படிங்கிறப்ப நீங்கள் எங்கிட்ட பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டில் ஆக்ட் பண்ணுறது யார்? லோகேஷ் கனகராஜ். அவங்களும் அதே தான், வைலன்ஸை விரும்புகிறாங்க. அப்போ 2 வைலன்ஸும் சேர்ந்து A+++ சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்க இந்த மூவி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட டைட்டில் டீசரில் கூட அப்படியே ரத்தம் தெறிக்க ஒரு ஹோட்டல்லேருந்து யாரையோ கொலை பண்ணிட்டு வர மாதிரி, இந்த சைடு ஆப்போசிட்டில் ப்ராஸ்டிடியூட், ஹீரோயின் ப்ராஸ்டிடியூட் போல இருக்குது. அவங்க 2 பேரும் ஒன்றா பார்க்குற மாதிரி அந்த மாதிரி தான் டைட்டில் டீசரில் வச்சுருந்தாங்க. அப்படியே ரத்தம் அப்படியே தெறிக்க ஸ்மோக் பண்ணிட்டு வராங்க. அப்போ இதுலேயே இவ்வளோ ரத்தம்னா அப்போ ஸ்டார்டிங்கில் சொல்கிறாங்க எவ்வளோ வைலன்ஸ் இருக்குன்னு. டிசின்னு தான் படம் பேர் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லவே கிடையாது. அதே மாதிரி அனிருத்தோட மியூசிக் இந்த இதில் கிளாசிக்கலாக கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு இங்கிலீஷ் இது மாதிரி இருந்துச்சு. அந்த இதை எலிவேட் பண்ணி கொடுத்துச்சு அந்த ட்ரீசர். மொத்தத்தில் ட்ரீசர் நல்லா ரத்தம் தெறிக்க ரொம்ப வைலன்ஸாக எடுக்க போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இது 2026 சம்மரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் லோகேஷ் கனகராஜுக்கு இன்னும் கைதி 2 இருக்குது, லியோ 2 எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் விக்ரம் 2 இருக்குது. அப்புறம் என்ன ரோலக்ஸுக்கு வேறு படம் எடுக்கணும். இவ்வளோ இதை விட்டுட்டு ஏன் ஆக்டிங்க்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல மூவ் தான். அவங்களும் ஆக்டிங் பண்ணணும்னு ஆசை போல இருக்குது. கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்டிங் பண்ணுறாங்கன்னு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அருண் மாதேஸ்வரன் தான் டைரக்ஷன் பண்ணுறாங்க. பார்ப்போம் படம் எப்படி வரும், நல்லா இருக்கா என்னங்கிறத நம்ம அப்புறம் தான் பார்க்கணும். அப்புறம் என்னோட ஹைலி ரெக்கமெண்ட் மூவி கோமாளி. ஏன்னா இங்கே கோமாளி படத்தை யாரும் இங்கே நிறைய பேர் பார்க்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். எங்கள் ஊர்ட்டு என் கூட இருக்கவன்ட்டு நான் கேட்டேன், கோமாளி படம் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் யார் நடிச்சது அப்படின்னு தான் கேட்டான். போட்டு காமிச்சு சூப்பராக இருக்குன்னா, அதே மாதிரி உங்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கோமாளி மூவி பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷன் பண்ண படம். ஜெயம் ரவி நடித்தது சூப்பராக இருந்துச்சு, செம்ம என்கேஜிங்காக இருந்துச்சு. அதனால் அது என்னோட ரெக்கமெண்டட் மூவி. தயவுசெய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டைட்டில் ட்ரீசரும் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.